என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்க வந்து உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்துல விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு காமன் மேன் அரசியலுக்கு வர்றதே நம்ம ஊர்ல நாம ஒதுங்கிக்குவோம், வரமாட்டோம். பட் அதே போல என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில தேமுதிகல ஐஎம் லக்னோல படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து அதன் பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும், உங்க முன்னாடி வைக்கிறேன். 25 வயசுல எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் திரு விஜயகாந்த் அவங்க கிட்ட செய்யறக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு புதிய அரசியலை தமிழகத்துல கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ், ஒரு பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியுமா. அதே நேரத்தில் நிறைய யூகங்கள் நிறைய பேர் நிறைய சொல்றதுனால இதே டெல்லியில ஆகஸ்ட் 24 2020 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில சேரும்பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராம இருக்கிறது அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன், அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். 3 கான்ஃபிளிக்ட் இங்க இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃபிளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த போன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து ஐயா மன்னிச்சுக்க என்னால வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானிச்சார். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க, வேற எந்த காரணமும் கிடையாது.